அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஜெனிஃபர் டயனா, இயற்கை மற்றும் யோகா மருத்துவர். கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஸோ எப்போ ஒருவரால் ஒரு விஷயத்தை எஃபெக்டிவாக கம்யூனிகேட் பண்ண முடியுதோ அப்போ அவங்களுடைய பிஸ்னஸாக இருக்கட்டும், லைஃபாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அவங்க சக்ஸஸ் ஆகிடுவாங்க. ஸோ இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் எங்கே லேக் ஆகுதோ அப்போ அவங்களுடைய சக்ஸஸ் ரேட் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில்லை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஒருவர் என்ன நினைக்கிறார்களோ அதை அப்படியே சொல்லணும், அல்லது என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதை அப்படியே சொல்லி செய்ய சொல்லணும். இதில் தான் கம்யூனிகேஷன் ஸ்கில்லுங்கிறது இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லில் இன்னொரு முக்கியமான விஷயம், சொல்லிடலாம் ஒருத்தர், பட் அதை ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க அதை புரிஞ்சிக்கணும். எப்போ ஒருத்தர் சொல்லக்கூடியதை புரிஞ்சிக்கக்கூடிய கெப்பாசிட்டி ஆப்போசிட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கும் இருக்குதோ அப்போ அந்த கம்யூனிகேஷன் 100% எஃபெக்டிவாக ஆகிடுச்சுது. ஆனால் ஒருவேளை நான் ப்ராப்பராக சொல்லாமல் அவங்களுக்கு புரியலை அப்படின்னா அது என்னுடைய தவறு. ப்ராப்பராக சொல்லியும் அவங்களுக்கு புரியலைன்னா அது அவங்களுடைய தவறு. அதையும் புரிஞ்சுக்கணும். ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில்லில் 2-வே வெப்பன் மாதிரி. அது ஒன் இஸ் யார் எஃபெக்டிவாக சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். செகண்ட் திங் வந்து எஃபெக்டிவாக சொன்னதை எஃபெக்டிவாக புரிஞ்சிக்கணும். செகண்ட் திங். ஸோ இந்த ரெண்டும் இருந்தால் மட்டும்தான் அந்த ப்ராசஸ் வந்து கம்யூனிகேஷன் ப்ராசஸ் வந்து ப்ராப்பராக ஒரு 100% கோல் வந்து சக்ஸஸ் ஆனதாக ஆகும். இதுதான் அதோட பேசிக். செகண்ட் திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க, எப்போ ஒருவர் வந்து கம்யூனிகேட் பண்ணுற விஷயத்தை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்றது பிளான் ஆஃப் ஆக்ஷன்லேருந்தே இருக்குது. ஸோ ஒரு பிளான், ஒரு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு பிளான் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ அந்த பிளான் கரெக்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு பென்சில் வேணும் அப்படின்னு ஒரு வார்த்தையை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் இதை எப்படி சொல்லணும்னு ஒரு பிளான் பண்ணணும். அடுத்தது ப்ரிப்ரேஷன் டைம். எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னா, இதை எப்படி சொல்லலாம், இவங்கக்கிட்ட எஃபெக்டிவாக ரீச் ஆகணும். ஸோ இதை எப்படி சொல்லலாம் அப்படின்றத அவங்க நினைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ஒரு பென்சில் வேண்டும் அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்கா, எனக்கு ஒரு பென்சில் தருவீங்களா அப்படின்னு கேட்டால் நல்லா இருக்குதா? ஸோ அந்த எஃபெக்டிவ் பப்ளிக் ஸ்பீக்கிங்கில் உள்ள விஷயங்கள் தான் இந்த 2 விஷயமும். ஸோ இந்த 2 விஷயமும் நடந்தால் மட்டும்தான் நீங்கள் அதை ஒரு ப்ரப்போஸ் பண்ண முடியும், அதாவது சொல்ல முடியும். எப்படி, எனக்கு ஒரு பென்சில் தருவீங்களா அப்படின்னு கேட்குறத அடுத்த ஆள் அதை புரிஞ்சிக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த இவ்வளோ இருந்தால் மட்டும்தான் அந்த கம்யூனிகேஷன் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன். இல்லை அப்படின்னா அந்த கம்யூனிகேஷன் ப்ராப்பர் சேனலாக இல்லாமல் போயிடும். நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில் எல்லாம். என்ன அப்படின்னா, அவங்க ஒருத்தருடைய முதுகில் ஒருத்தர் எழுதுவாங்க, அவங்க இன்னொருத்தருக்கு எழுதுவாங்க, அவங்க இன்னொருத்தருக்கு எழுதுவாங்க. ஸோ அட்லாஸ்ட் போய் சேரும்போது இவங்க ஏன்னு எழுதியிருப்பாங்க, அவங்க எக்ஸில் போய் முடிச்சிருப்பாங்க. ஸோ இது லேக் ஆஃப் கம்யூனிகேஷன் ஸ்கில். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, காதுகளில் சொல்கிற மாதிரி வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த காதுகளில் சொல்லக்கூடியதும் ஒருத்தருக்கு சொல்ல 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 பின்னாடி போகும்போது சொன்ன வாக்கியமே மாறி போகக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது. இல்லை அப்படின்னா சொன்ன வாக்கியத்தில் பாதி உண்மை பாதி பொய்யா மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லுங்கிறது ரொம்ப ரொம்ப நீடட். குறிப்பாக அது பிஸ்னஸ் பீப்புளாக இருக்கட்டும், அல்ல ப்ரொஃபஷனல்ஸாக இருக்கட்டும், அல்லாட்டி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், லெக்சரர்ஸாக இருக்கட்டும், இல்லை பேரண்டாக இருக்கட்டும், இல்லது அவங்களுடைய குழந்தைங்களாக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை சில்ட்ரனாக இருக்கலாம், இவங்க எல்லாருக்குமே கம்யூனிகேஷன் ஸ்கில் இஸ் மஸ்ட். ஸோ ப்ராக்டிக்கலாக நாம் என்ன சொல்ல வரோமோ அதை தெளிவாக சொல்கிறதுக்கு அவங்க பழகிக்க வேண்டும். இது ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் சின்ன வயசுலேருந்தே கொடுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஸோ நீங்கள் வந்து பெற்றோர்களே அந்த ப்ராக்டிஸை உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். எப்படி சொல்லிக் கொடுக்கலாம்னா, ஒரு விஷயத்தை உங்கள் குழந்தைக்கு முதல்ல சொல்லுங்கள், அதை சொல்லிவிட்டு அதை அடுத்தவர்களிடம் சொல்லுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் வீட்டில் ஒரு பாட்டி இருப்பாங்க, அந்த பாட்டிக்கு என்ன செய்யணுமோ அதை சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த குழந்தைகிட்ட சொல்லி பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு வாமா, இல்லது அந்த தாத்தா கிட்ட சொல்லிட்டு வாமா, சித்திக்கிட்ட சொல்லுமா, சித்தப்பா கிட்ட சொல்லுமா, பெரியப்பா கிட்ட சொல்லு, பெரியம்மா கிட்ட சொல்லு, அத்தை கிட்ட சொல்லு, மாமா கிட்ட சொல்லுன்னு சொல்லும் பொழுது குழந்தை ஒரு இடத்துலேருந்து கேட்டு இன்னொரு இடத்துக்கு கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணுதாங்கிறத நம்மளால் கைட் பண்ண முடியும். அப்போ நாம் அந்த குழந்தைய ஃபஸ்ட்டு சரி பண்ண முடியும். நாம் என்ன நினச்சிடுறோம்னா, நிறைய பேர் குழந்தைக்கு பேர்டன் கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு சொல்கிறதே கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு குழந்தைங்க கிட்ட சின்ன சின்ன ஒர்க் அவுட்ஸாக கொடுக்கணும். இது
ஒரு டாஸ்க் மாதிரி நம்ம நினச்சி செய்யும்போது ஆட்டோமேட்டிக்கலி குழந்தைங்களுக்குள்ள அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து பில்டப் ஆக ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் கம்யூனிகேஷன் ஸ்கில் பில்டப் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா அவங்களால ஒரு கிரேட்டர் அச்சீவ்மெண்ட்டுக்கு அவங்கள ரெடி பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் கிரேட்டர் அச்சீவ்மெண்ட் போக 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 அவங்க லைஃப்பில் எல்லாத்தையுமே சாதிப்பாங்க. ஸோ பிளானிங், ஆக்ஷன் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லை நாம் பார்க்கணும். ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லா இருக்கும்போது அவங்களால ஜெயிப்பது 100% நடக்கும். ஸோ நல்லா சக்ஸஸ் பண்ண எல்லாரையும் எடுத்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கும். ஸோ 100% கம்யூனிகேஷன் ஸ்கில் இருந்தால் மட்டும்தான் ஒருத்தரால் சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ இதை உங்கள் குழந்தைங்களுக்கு ஆரம்பத்திலேருந்தே படித்து கொடுங்க. பெற்றோர் பிள்ளைகளுக்கும் மாணவர்களுக்கு ஆசிரியர்களும் கற்றுக் கொடுக்க ஆரம்பித்து விட்டால் அவர்கள் பயிற்சியில் அதை எடுத்துக்கொள்ள ஆரம்பிச்சிட்டாலே ஆட்டோமேட்டிக்கலி அவங்களுக்கு அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லுங்கிறது வந்துடும். ஒன்ஸ் அவங்க கம்யூனிகேஷன் ஸ்கில்ல டெவலப் ஆகிட்டாங்க அப்படின்னா அடுத்தது பிளானிங் பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் எல்லாம் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணலாம். வடிவேல் சொன்ன மாதிரி இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லை நீங்கள் பிளான் பண்ணி கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ப்ளஸ் உங்களோட பிஸ்னஸ் அல்லது கெரியர் வந்து ரொம்ப டாப்பில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிந்த மட்டும் சின்ன வயசுலேருந்தே கம்யூனிகேஷன் ஸ்கில்லை கற்றுக்கோங்க. அப்படி இல்லைன்னா பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவீங்க. ஸோ அதை கொஞ்சம் மனசில் வச்சு கம்யூனிகேஷன் ஸ்கில்லை ஜாஸ்தி பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவை கம்யூனிகேஷன் ஸ்கில்லை நல்லா இருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கொடுங்க. கம்யூனிகேஷன் இல்லாதவங்களுக்கும் அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்காக கொடுங்க. தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வரதுக்கு நன்றி. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.